ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. எல்லா படையும் உள்ளே கொண்டு போகிறோம்ப்பா. எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஆனால் கண்டிப்பாக உன்ட்ட நாங்கள் கணக்கு கொடுக்கணும். வழக்கறிஞர் நிறையா சாவுவான் ஒன்று. இரண்டாவது கணக்கு தரப்பு உள்ளே வர்றவன் அரசியல்வாதி உள்ளே இருக்க கணக்கில் அவனும் சாவுவான். கன்னிமாரி பூரா நெரிக்கும். நெரிச்சு கார் வண்டிகளை பூரா தூக்கி எறியும். எல்லாம் இதுதான் கணக்கு. இவன் கணக்கு கொடுக்க மாட்டான், கணக்கு எடுக்க மாட்டான், கணக்கு நம்ம வந்து ஒப்படைக்க மாட்டான். ஆனால் காளிவண்ணத்தை யோசிப்பான் கோர்ட்டில். எல்லா கோர்ட்லேயுமே இந்தியா நாடு முழுவதும் யோசிப்பான், உலக நாடே யோசிப்பான், தமிழ்நாட்டிலையும் யோசிப்பான். ஆனால் பெரிய விளையாட்டு விளையாடுதானுங்க. இப்போ தான் பெரிய விளையாட்டு. நீ சொன்ன மாதிரி அப்பா விளையாட்டு இப்போ தாண்டா விளையாடுவான் அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த விளையாட்டு இப்போ விளையாடுதான் அரசியல்வாதி. ஒன்று கோர்ட்டு நீதிமன்றம், கடவுள் உட்காந்துருக்காரு, நீதிமானம் உட்காந்துருக்காரு, கேட்கணும். இவன் கேட்கல. இவங்களும் ஆடுறம் பாடமாக பாடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும்னு நீ சொல்லிட்ட. அடுத்து எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது. இப்போ எல்லாம் உள்ள மாட்டுதாங்கிற கணக்கு நீ சொல்லிட்ட. அது ஏடு ஓலைச்சோடு நான் உட்கார்ந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு முத்திரை கேட்பான், ஆடுவான், பாடுவான். கரெக்டாக வானரப்படை உள்ள வரையில் செண்டா அல்வா மாதிரி தூக்க வேண்டிய டைம் அவங்களுக்கே நெருங்கிருச்சு. அதான் நீயே சொல்லுதில்லப்பா, நெத்தி எழுத்து போட்டிருக்க. இந்த ஜென்மத்தில் இந்த அரசியல்வாதி தமிழ்நாடு முழுவதும் அல்லையில் எல்லா மாநிலமும் பயப்படுவான். அடுத்தாப்புல டெல்லியிலே பயப்படுவான். அடுத்து உலக நாடே இல்லை முட்டா குதிமனே அவனே சொல்லுவான், கடவுள் உட்கார்ந்துருக்கார் கேட்கலையாடா, அப்போ ஓ விளையாட்டாடா, அப்போ இவ்வளோ நாளாக நீ கடவுளை அவமதிச்சுட்டு டெல்லியில் தமிழ்நாடு டெல்லி இப்படித்தான் அவமதிச்சிருக்கிறாடான்னு அவன் வெளிநாட்டுக்காரன் கேட்பான். அப்போ இராணுவம் அங்கே இருக்கிற இராணுவம் உள்ள ஐயா நீ கூப்பிடுவ, எல்லா ராணுவம் உலக நாடு பூரா உள்ளே வந்துடுவான். அவனுக்கு தமிழும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஷூட்டிங் ஆடுற கொடியை தூக்குறவன் போகிறவன் அரசியல்வாதி முதலமைச்சர் எல்லாம் அதான் திரையிலோகத்தில் விட்டான்ல. நான் முதலமைச்சர், நான் மந்திரியாக இருக்கேன்னு அவனுக்கெல்லாம் காலியாக தான் ஆகும் இருக்குப்பா. ஏடு ஓலைச்சோடு உள்ள கணக்கு. தமிழ்நாடுலாம் சுக்கு ஆக்கிடுவாங்க பார்க்க. என்னப்பா அப்படி தானேப்பா? எப்படி எல்லா நாட்டுக்காரன் உள்ளே வரையில் இராணுவ முப்படை வானரப்பட வரையில் அப்போ அப்படித்தான் ஆகும். அப்போ கோர்ட்டு அப்போ தான் கேள்வி கேட்பான். கடவுள் ஒன்று இருக்கார். அப்போ இராணுவத்தை கூப்பிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இந்த மாதிரி திருப்பி அடிக்கார். இப்போ எல்லாம் நொறுங்குது. அப்போ தான் இந்த மூளை எட்டும். இப்போ இன்னும் எட்டாதுப்பா. அடிச்சு விடப்பா. நீ உலக நாடு சுற்றி வர அடித்து கலக்கி விடு. சந்தோஷம். இன்னையிலேருந்து மிதின்னு எல்லா படையும் கொண்டு உள்ளே விட்டு பூரா வழக்கறிஞர்கள் பூரா அக்யூஸ் வேறானா 2 கையை காலை வீசி ஆணும் பெண்ணும் நிறையா காலியாகத்தான் செய்யும். முக்கால் சத்தியம் சரிதானப்பா? கல்யாணம்ல கல்யாணத்தில் அந்த முற்றுப்புள்ளி எடுப்பாங்க. இல்லைன்னா எடுக்க வேணாம். எப்படிப்பா எடுப்பா? தன்னால் மாதம் 30 நாள் ஆச்சுன்னா அந்த காகித பேப்பர் விழுந்தவொடனே குளிர் காஞ்சி போகிறாங்க குடும்பத்தோட. இது எவ்வளோ பெரிய தப்பு. பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். கண்டார் வலிமை பூரா அங்குட்டு பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கான். விவசாயத்தை பூரா அழித்து மட்டம் தட்டி வரான். பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம். பூரா 2ஆம் நம்பர் கொக்கி போட்டு ஓடுதான். 2 வண்டி இறக்குதான், கார் இறக்குதான், புளுத்தி இறக்கி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொடுக்குற குடுப்பில் குடல் வெளியே தள்ளணும் ஒவ்வொரு வகைகளுக்கும். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் நீதிபதி கோர்ட்டார் வழக்கறிஞர் பூரா புரிஞ்சுக்கோ. படை பூரா உள்ளே வருது. பார்ப்போமா? இப்போ நாங்கள் இங்கேருந்து கேட்கோம். பார்ப்போமா? நீதிமன்றம் கோர்ட்டில் நீ நாங்களாம் பார்ப்போமா? அந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்கோம். சூரியன் இப்போ இன்னையிலேருந்து வாரம் பார் என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றம் கோர்ட்டில் ரவரவையாக பிச்சு எறிஞ்சு போடுவோம். முக்கால் சத்தியம். படை பூரா உள்ளே வருது. படனம் உனக்கு தெரியாது, மானிட பிறவிக்கு தெரியாது. சாமியை கையெடுத்து கும்பிடக்கூடிய மானிட பிறவியை எதிர்த்து நடத்தாத. சின்ன அம்மனாம நொறுக்கி விட்ருவான். முக்கால் சத்தியம். வெளிநாடு பூரா பனிக்கட்டி இறக்குதான். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி உள்ளே கடந்து பூரா குளிரில் உள்ளே வீட்டுக்குள்ளே போட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணி விடுவான். பார்த்துக்கோ இந்த மாதிரி இப்போ இறக்கி விடுவான். முக்கால் சத்தியம்.